வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் கதை அக்பர் சாஸ்திரி, தி. ஜானகிராமன் அவர்கள் எழுதிய சிறுகதை. மாயவரம் ஜங்ஷனில் இறங்கி சாப்பிட்டு விட்டு திரும்பிய போது வண்டியில் மூன்றாவது ஆத்மா ஒன்று என் தோள் பையையும் துணிப்பையையும் நடுவே நகர்த்தி என் இடத்தில் உட்கார்ந்து பூரி உருளைக்கிழங்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. வெறுமனே சாப்பிடவில்லை, உருளைக்கிழங்கு ஒட்டிக்கொண்டிருந்த விரல்களை ஆட்டி ஆட்டி பேசிக் கொண்டிருந்தது. குரலாவது குரல், தொண்டைக்குள் வெண்கலப்பட்டம் தைத்த குரல், அதிகாரமும் வயசான பெருமையும் எக்களித்துக் கொண்டிருக்கிற குரல். எக்ஸைஸ் இலாக்கானா என்ன டெசிக்னேஷன் என்று எக்களிப்பும் அழுத்தமுமாக இந்த குரல் போட்ட கேள்விக்கு அடக்கமும் புன்சிரிப்புமாக என்னமோ மேலதிகாரிக்கு பதில் சொல்லுகிறாள் போல சூப்பரண்டு என்றார் மேலண்டை கோடியில் இருந்தவர். சீர்காழி ஸ்டேஷனில் ஏறி உட்கார்ந்திருந்த என்னை லட்சியமே செய்யாமல் ரயில்வே கைடுக்குள் முகத்தை புதைத்துக் கொண்டிருந்த இந்த ஆசாமிக்கு புது ஆசாமியை கண்டு என்ன மரியாதை, என்ன வினயம்! எதிரே சூப்பரண்டு மனைவி காலை நீட்டி படுத்து தூங்கிக் கொண்டிருந்தவள் கண்ணை திறந்து ஒரு தடவை பார்த்துவிட்டு மறுபடியும் மூடிக்கொண்டாள். காலடியில் உட்கார்ந்திருந்த குழந்தைகள் இரண்டும் உருளைக்கிழங்கு சாப்பிடுகிறவரையும் அவருக்கு பதில் சொல்லுகிற அப்பாவையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தன. எங்கிருந்து வரேர்? மெட்ராஸ்லேருந்து. பகல் வண்டியில் மெட்ராஸ்லேருந்து யாராவது வருவாளோ? இல்லை, நேற்று ராத்திரி புறப்பட்டேன். கடலூரில் இறங்கி என் மருமகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்த்துட்டு இன்னைக்கு மத்தியானம் கிளம்பினோம். எது வரையில் பயணம்? தஞ்சாவூருக்கு. தாயாருக்கு உடம்பு சரிப்படலே, பார்க்க போறோம். அப்படியா? என்று எழுந்து இலையை ஜன்னல் வழியாக வீசி எறிந்தார் வந்தவர். காற்று வாக்கில் இலை என்மேல் பறந்துவிடப் போகிறது என்று கதவோரமாக இருந்த நான் சற்று உள்ளே நகர்ந்து கொண்டேன். வண்டி அப்போது ஸ்டேஷனை விட்டு கிளம்பி லெவல் கிராசிங்கை தாண்டி போய்க் கொண்டிருந்தது. அவர் கதவை திறந்து கொண்டு உள்ளே கையெலம்ப போனார். நடுவே நகர்த்தப்பட்டிருந்த தோள் பையையும் துணிப்பையையும் நகர்த்தி கொண்டு காலியான என் சீட்டில் உட்கார்ந்து கொண்டேன். கையெலம்பி விட்டு வாயை துடைத்து கொண்டவர் இடத்தை மீட்டு கொண்ட என்னை அலட்சியமாக பார்த்துவிட்டு நடுவில் உட்கார்ந்து கொண்டார். ஆள் 6 அடி உயரத்துக்கு குறைவில்லை. இரட்டை நாடி இல்லை, ஆனால் ஒல்லியும் இல்லை. சாட்டை மாதிரி முருகு ஏறிய உடம்பு, நேரான உடம்பு. உட்கார்ந்திருந்த போது கூட வளையா நேர் முதுகு. கருப்பில்லை, மாநிறமும் இல்லை, அப்படி ஒரு கருப்பு. சந்திரவளைய வழுக்கையில் ஓரம்பட்டிருந்த தலைமயிர் முழுவதும் நரைத்திருந்தது. நீல மூக்கு, நீல கை கால். குரலில் தெரித்த அதிகாரத்திற்கு ஏற்ற உடம்புதான். உட்கார்ந்து கொண்டவர், நீ போடா கிறுக்கு சின்ன பையா என்று சொல்லாமல் லேசாக எனக்கு முதுகை காட்டிக்கொண்டு திரும்பி உட்கார்ந்து விட்டார். தாயாரை பார்க்க போறீராக்கும், என்ன விசேஷம்? போன மாசம் உடம்பா கிடந்தா, அப்ப போய் பார்க்க முடியலே. எனக்கும் இப்பதான் லீவு கிடைச்சது. நீங்க? அதே அடக்கம், புன்னகை. நானா? எனக்கு மதுரை, கோவிந்த சாஸ்திரின்னு பேரு. அட்வொகேட்டாக இருக்கேன். ஒரு கேஸ் விஷயமா பட்டணம் போயிட்டு வரேன். மாயவரத்தில் எங்கள் சகோதரியை கொடுத்துருக்கு, இறங்கி பார்த்துட்டு வரேன். முதல் கிளாஸில் டிக்கெட் கிடைக்கல, செகண்ட் கிளாஸ் தான் இருக்குன்னா வாங்கின்னு வந்து ஏறிட்டேன். ராத்திரி சாப்பிட்றதில்ல, பலகாரம் பண்ணுறேனே அண்ணான்னா தங்க. அடிப்போடி பைத்தியம்னு வந்துவிட்டேன். பூரி 2 வாங்கினேன், சாப்பிட்டேன். உண்டி ஆளுக்காக பலகாரம் பண்ண சொல்லவாவதையா, இப்போ என்ன செத்தா போயிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே கோவிந்த சாஸ்திரி வண்டியை சுற்றி ஒரு நோட்டம் விட்டார். குழந்தைகளை பார்த்தார். உம்ம குழந்தைகளா? ஆமா. என்ன வயசாகிறது? அவன்தான் பெரியவன், 10 ஆறுது. இவ சின்னவ, இப்போ 7 நடக்கிறது. மலேரியா அடிச்சு கிடந்தாப்புல இருக்க ரெண்டும். ஏலே இங்க வா. வாடா, பரவாயில்ல வா, ஒன்றும் பண்ணலை. பையன் வந்து நின்றான்.
குச்சி குச்சியாக இருந்த கையை பிடித்தார் கோவிந்த சாஸ்திரி. கை முழுவதையும் ஒரு முறை தடவினார். நாக்க நீட்டு, கண்ணை காட்டு. அதெல்லாம் ஒன்றுமில்லை, சாப்பிடவே மாட்டான். சாப்பிட உட்காந்தான்னா பருப்பு நன்னால நெய் நாத்தம் அடிக்கிறது, இப்படி ஏதாவது சொல்லி எழுந்துட்டு போயிடுவான் என்றார் கோடி ஆசாமி. சட்டையை தூக்கு. பையன் சட்டையை தூக்கி வயிற்றை காண்பித்தான். அதை ஒரு அழுத்து அழுத்தி என்ற வண்ணம் அவனை பார்த்தார். ஏண்டா முழங்கால் முழங்கையெல்லாம் இப்படி எலும்பு முட்டுறது? கண்ணுக்கு சுண்ணாம்பா இருக்கு. நித்தம் ஒரு முட்டை கொடுமையா? எல்லாம் பார்த்தாச்சு, எதையும் தொடமாட்டேங்கிறான் சார். காட்லிவர் ஆயில் அதுவும் கொடுத்து பார்த்தாச்சு. காட்லிவர் ஆயில மால்டா கொடுக்கறது தித்திப்பா இருக்கும், பார்க்கணும். கோவிந்த சாஸ்திரி இன்னும் கையை விடவில்லை, பார்வையையும் எடுக்கவில்லை. இல்லாட்டா ஒன்று செய்கிறீரா இவனுக்கு? என்ன? கொள்ளு தெரியுமா? கொள்ளு குதிரைக்கு வைப்பாளேயா, அது. அதை தினமும் இவ்வளவு எடுத்து தண்ணியை விட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை சாப்பிட சொல்லும். அப்புறம் அந்த சுண்டலையும் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட சொல்லும். பையன் அரபிக் குதிரை மாதிரி ஆறானா இல்லையா பாரும். இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் 3 மாதம் கொடுத்தேன்னா அப்புறம் உண்மை பையன் தான் இவன்னு நான் சத்தியம் பண்ணினால் ஒழிய உங்களால் நம்ப முடியாது. என்ன செய்கிறீரா? அதட்டுபவர் போல் கேட்டார் சாஸ்திரி. செய்யறேன். இதோ வாரம், நான் டாக்டர் இல்லை, அதுக்கு படித்து கிடிச்சு பாஸ் பண்ணலை. ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து போகிற மருந்துகளும் அங்கே வரவாளும் கணக்கு வழக்கு இல்லை. எல்லாம் கடைசியில் பாட்டியம்மா வைத்தியம். கருவேப்பிலை குழம்பு வச்சு 10 நாள் வட்டம் சாப்பிடுவேன். 7 நாள் வட்டம் வேப்பம்பூவை சாதத்து மேலே வச்சு ஆவணக்கெண்ணையை காய்ச்சி அது மேலே ஊற்ற சொல்லி பிசைஞ்சு சாப்பிட்டுடுவேன். நீர் நம்ப மாட்டீர், இதுவரை டாக்டருக்குன்னு ஒரு தம்பிடி பேசப்படாது. பெரியவா புண்ணியத்தில் 10 காணி நிலம் இருக்குது. ஆனால் அதிலிருந்து ஒரு நெல் வித்த காசு டாக்டருக்கு போனதில்லை. நல்ல புண்ணியம் பண்ணினவா நீங்கள். புண்ணியமாவது புடலங்காயாவது எல்லாம் நம்ம மனோபலத்தை பொறுத்திருக்கு ஐயா. என்னமோ சார், நான் தலையெடுத்த நாளிலே இருந்து பாருங்கோ, டாக்டர் வராத நாள் கிடையாது. இதை பாருங்களேன், நீங்கள் தான் பார்க்குறீங்களே எதிர்த்தாப்புல கிழிஞ்ச நார் மாதிரி படுத்துட்டு கிடக்கா. கடலூரில் வண்டி ஏறணும், படுத்துண்டுட்டா, இன்னும் எழுந்திரிக்கலை. புருஷா முன்னாடி நிற்க மாட்டா. அந்த நாளில் அவளே தான் இப்படி ஆயிட்டா. என்னத்த பண்ணுறது என்று மனைவியை பார்த்தார் சூப்பரண்டு. சூப்பரண்டு மனைவி லேசாக பாதி கண்ணை திறந்து பார்த்தாள். என்ன உடம்பு? அந்த காலத்தில் பம்பரமாக சுற்றி வந்து காரியம் பண்ணிட்டு இருந்தவ திடீர்னு ஒரு நாளைக்கு வயிற்ற வலிக்கிறதுன்னா டாக்டர் வயிற்றில் கட்டி ஆப்ரேஷன் கேஸுன்னார். செஞ்சுது, அது தேவலையாச்சு. அப்புறம் பிரம பிடிச்சாப்பில் எது கேட்டாலும் பதில் சொல்கிறதில்ல. அப்படி 4 வருஷம் உட்காந்துருந்தா. அதுக்கு வேற ஊசி மாத்திரை கொஞ்சம் இல்லை, அது தேவலையாக போயிடுத்து. இப்போ 10 வருஷமாக தினம் போது விடிஞ்சால் தலைவலி, கால் துணியாக போயிடுறது, எழுந்து நடமாட முடியலை. காப்பி சமையல் முதல் கொண்டு நான் நிற்க வேண்டியிருக்கு. சூப்பரண்டு மனைவி கண்ணை மூடாமல் இதை கேட்டுக்கொண்டே இருந்தாள். வாரம் என்ன தேய்ச்சிக்கணும் என்றார் கோவிந்த சாஸ்திரி. என்னையா, ஒரு முட்டை தலையில் வச்சா போகிறோம், ஐயோ கடப்பாறை போட்டு இடிக்கிறதேன்னு அலற ஆரம்பிச்சுடுவா. எண்ணெய் தான் சத்ரு அவளுக்கு. என்னையா ஆச்சரியம், எண்ணெய் ஒத்துக்காத ஒரு மனுஷா உண்டோ? நல்லெண்ணெய் தலைவலிக்கு பரம சஞ்சீவி ஆச்சே ஐயா. எண்ணெயை தவிர மீதி எது வேணும்னாலும் சொல்லுங்கோ. போடாத ஊசி இல்லை, குடிக்காத மருந்து இல்லை, இந்த தலைவலி நின்னா போரும் என்று படுத்தவாறே வாயை திறந்தாள் சூப்பரண்டின் மனைவி. பேச ஆரம்பித்த பிறகுதான் தெரிந்தது வயதுக்கு மீறிய மூப்பு, முகத்தில் சோகை, வாயில் குழறல். அழகாக இருந்த அம்மாள் இப்போது விகாரமாக மாறிவிட்டிருந்தாள். தலைவலியை தானே நிறுத்தணும் என்று கேட்டுவிட்டு வெளியே பார்த்தார் கோவிந்த சாஸ்திரி. வண்டி குத்தாலத்தில் நின்றது. ஒரு அணாவுக்கு வேர்க்கடலையை வாங்கி மென்றவாறு யோசனையில் ஆழ்ந்திருந்தார் அவர். வண்டி புறப்பட்டதும் தம் பேச்சை ஆரம்பித்தார். சொல்லட்டுமா என்று அவர் ஆரம்பித்ததும்
அவசரம் அவசரமாக புஷ்கோட் பையில் இருந்த ஒரு டயரியையும் பென்சிலையும் எடுத்து வைத்துக் கொண்டார் சூப்பரண்டு. எழுதிக்கிறீரா? சரி. வேப்பம்பருப்பு, வெள்ளை மிளகு, கசகசா, சுக்கு. இன்னும் 4-5 சொன்னார் அவர். எனக்கு அது மறந்துவிட்டது. இதையெல்லாம் பாலில் போட்டு ஊற வச்சு நசுக்கி அம்மியில் ஓட்டி உருண்டையாக பண்ணி காய வச்சுக்கிறது. அப்புறம் நித்தியம் காலமே ஒரு உருண்டையை பாலில் கலந்து தலையில் தேய்ச்சி ஸ்நானம் பண்ண சொல்லும். 1 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு எழுதும். அமிர்தம் கிடைத்த மாதிரி சூப்பரண்டு எழுதி கொண்டு 4 தடவைகள் சந்தேகங்களை கேட்டு தெளிந்து டைரியை திருப்பி திருப்பி வாசித்து பையில் போட்டுக்கொண்டார். இதுதான் கல்கம். எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கும் சேர்த்திருக்கேன் அம்மா. உங்க தலைவலி இன்னியோட தீர்ந்தது என்றார் சாஸ்திரி. அந்த அம்மாள் எழுந்து உட்கார்ந்து, அதை இன்னொரு தடவை நன்னா கேட்டு வச்சுக்கோங்க என்றாள் தன் புருஷனை பார்த்து. சாஸ்திரி இன்னும் பல ரகசியங்களை எல்லாம் சொன்னார். சொறி சிரங்கு, சீதபேதி, ஆஸ்துமா, பாலுண்ணி, இப்படி பல வியாதிகளுக்கு அவரிடம் சஞ்சீவிகள் இருந்தன. சூப்பரண்டின் கண்கள் மேலே அகல இடமில்லை. அப்படி ஒரு வியப்பு. தன்வந்திரி, சித்தர்கள் எல்லாரும் அவர் மேல் கருணை கொண்டு 2ஆம் வகுப்பில் சக பிரயாணியாக வந்து காட்சி கொடுத்து வினை தீர்த்த பரவசத்தை அவருடைய மரியாதையிலும் அடக்கத்திலும் காண முடிந்தது. இத்தனைக்கும் நான் டாக்டர் இல்லை என்றார் சாஸ்திரி மீண்டும். எனக்கு வயசு எத்தனை இருக்கும்? இங்கே சொல்லும் பார்ப்போம். வியப்பில் ஆழ்ந்து கிடந்த சூப்பரண்டு தயங்கி புன்சிரிப்பு சிரித்தார். சும்மா சொல்லும். 50 இருக்கும். 50? எனக்கு 60ஆம் கல்யாணம் ஆகிய 8 வருஷம் ஆச்சு ஐயா. 68? உங்களுக்கா? முதுகை பார்த்து கொண்டிருந்த எனக்கும் நம்பத்தான் முடியவில்லை. பின்ன என் பெரிய பெண்ணுக்கே இப்போ வயசு 45. அவள் பிள்ளை அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸராக முந்தா நாள் வேலை ஒத்துண்டிருக்கான். என் பெரிய பையனுக்கு வயசு 40 முடிஞ்சுடுத்து. நீர் மாத்திரம் இல்லை, பார்க்கறவா ஒவ்வொருத்தருமே இப்படித்தான் ஆச்சரியப்பட்டு இருக்கான்னு. ஏ அப்பா என்று அவரையே ஒரு நிமிஷம் பார்த்து சூப்பரண்டு புன்சிரிப்பு பூத்து கொண்டிருந்தார். நீங்கள்லாம் அந்த காலத்து மனுஷா. யாரு நன்னா சொன்னீரே, எந்த காலத்திலையும் முடியும்யா. திடீரென்று கோவிந்த சாஸ்திரி ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தார். குரலும் தணிந்தது. ரகசியம் என்ன தெரியுமா? 8வது குழந்தை பிறந்தது. என் சம்சாரத்தை பார்த்தேன். என்ன சரிதானேன்னேன். சரின்னுட்டா. அதில் இருந்து ஒதுங்கிவிட்டோம். அப்போ எனக்கு 38 வயசு தான். அப்படியா? அப்படியே தான். எங்கள் அப்பா அம்மா செஞ்ச தப்பையும் உணர்ந்துன்னுட்டேன். எனக்கு 17 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சாலே அதை சொல்கிறேன். என் பிள்ளைகளுக்கெல்லாம் 30 வயசுல தான் கல்யாணம் பண்ணுறது. பெண்களுக்கு 22 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அப்படியே நடத்திண்டும் வரேன். நீர் பார்க்குறது எனக்கு புரியுறது. என்னடா அது, ஒரு பக்கம் சுக்கு கஷாயம் கருவேப்பிலை குழம்புன்னு ரொம்ப பாட்டியாக இருக்கான், இன்னொரு பக்கம் பார்த்தா ரொம்ப அல்ட்ராவாக இருக்கானே நினைக்கிறீர். உண்டா இல்லையா? ஆமாம் ஆமாம். அதனால தான் என் சம்பந்தி என்ன அக்பர் சாஸ்திரின்னு கூப்பிட ஆரம்பித்தார். ஏன் அக்பர் சக்கரவர்த்தி எப்படி இருந்தான்? உலகத்தில் இருக்கிற நல்லதெல்லாம் சேர்த்து தனக்குன்னு ஒரு வாழற முறையை ஏற்படுத்தின்றான். அந்த மாதிரி நீங்களும் இருக்கேள்னார் அவர். பொண்களுக்கு கல்யாணம் பண்ணினேன், பிள்ளைகளுக்கும் பண்ணினேன். முதல் காரியமாக ஊர்வலத்தை நிறுத்தினேன். அந்த காலத்தில் 10 வயசில் கல்யாணம் பண்ணினா திருஷ்டி பட்டுட போகிறதேன்னு குழந்தைகளை வச்சு ஊர்வலம் எடுக்கிறது. இப்போது பிள்ளைக்கு 30 வயசு, பொண்ணுக்கு 25. ஊர்வலமாவது ஐயா. 2ஆம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறப்போ ஒரு கிழவி வந்தேன். என்னங்கானும் ஊர்வலம் இல்லைன்னுட்டேதாமேன்னா. ஊர்வலமா? ஒன்றை வேணா வச்சு 4 தெருவிலையும் சுத்த சொல்கிறேன்னு. அப்புறம் ஏன் பேசுகிறா? நம்ம தாத்தாவும் அப்பாவும் பண்ணினாங்கிறதுக்காக எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமோ? காலை நம்ம புத்தியை உபயோகித்து மாத்தாட்டா நாம் என்ன மனுஷாலா மிருகங்களா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். புருஷா சாப்பிட்ட அப்புறம் தான் பொண்டுகள் சாப்பிட்றதுன்னு வச்சுட்டு இருக்கோமே, அது எதுலையா எழுதியிருக்கு? உனக்கு சமையல் கொட்டிவிட்டு மீதி இருக்கிற அடி வண்டதெல்லாம் அவள் தனியாக சாப்பிடணுமோ? என்ன நியாயம்யா? எங்கள் வீட்டில் என்ன வழக்கம் தெரியுமோ? நானும் சம்சாரமும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, குழந்தை குஞ்சு பொண்டுகள் எல்லாரையும் சேர்த்து உட்காத்தி வச்சு தான் சாப்பிடுவேன்.
அவளோட என் சம்சாரத்தையும் உட்கார வச்சுப்பிடுவேன். கும்பகோணத்தில் 3வது சம்பந்தி இருக்கார், ஜவுளி கடை வச்சிருக்கார், சக்கரபாணி ஐயர்னு. அவர் நான் இப்படி எல்லாம் இருக்காரத பார்த்துவிட்டு ஏதோ பரிகாசமாக பேசினாராம். நான் சொல்லிவிட்டேன், சார் இதை பாருங்கோ, நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் இந்த மாதிரி சேர்த்து வச்சு தான் போடணும், இல்லாட்டி வரவே இல்லைன்னு. அப்புறம் வழிக்கு வந்தார். இத்தனை வயசுக்கு மேலே இந்த கிழவனுக்கு சபலத்தை பாருன்னு யாராவது சொல்லிகிட்டே இருப்பான். சொல்லட்டுமே, இதுக்கெல்லாமா பயந்து முடியும்? 38 வயசுலேருந்து நான் எப்படி இருக்கேன்னு எனக்குன்னையா தெரியும். எல்லாரோடையும் காந்து சேர்ந்து சாப்பிட்டு 1 மணி நேரம் எல்லாரையும் பக்கத்தில் வச்சுட்டு கலகலன்னு பேசி சந்தோஷமாக இருக்க முடியலன்னா அவன் என்ன ஆள் ஐயா? யார் என்ன சொன்னாலும் சரி, நான் அப்படித்தான் இருப்பேன், இருந்துட்டு வரேன். அதனாலே தான் 68 வயசுன்ன உடனே நீர் பிரமிக்கிறீர். நான் மாத்திரமில்லை, என் சம்சாரம் குழந்தைகள் எல்லாம் இப்படித்தான் இருப்பா. டாக்டருக்குன்னு காலனா கொடுத்ததில்லையா? சத்தியம் வேணும்னாலும் பண்ண தயார், போதுமா என்றார் சாஸ்திரி. சத்தியமே பண்ண வேண்டாம், உங்களை பார்த்தாலே போதும் என்று நினைத்து கொண்டேன். என்னை இவர் லட்சியம் பண்ணாவிட்டால் என்ன, பேசாவிட்டால் என்ன, அக்கறை இல்லை. இந்த வயதில் இவ்வளவு நேர் முதுகு, கணார் கணார் என்று இந்த குரல், டாக்டருக்கு ஒரு நெல் கூட கொடுக்காத 10 காணி. ஏ அப்பா! எதிரே சூம்பின கையும் காலுமாக 2 குழந்தைகள், துணியாக கிடந்த சூப்பரண்டின் மனைவியின் சோகை பாய்ந்த உடல், சூப்பரண்டின் முகத்தில் நிரந்தரமாக கோடிட்டு விட்ட குடும்பக் கவலை. இத்தனைக்கும் நடுவில் அக்பர் சாஸ்திரி சித்த புருஷர்கள் அரைக்கை சட்டையும் வேஷ்டியும் அணிந்து வந்தது போல் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு பின்னால் வயிற்று வலி, அதாவது நான். என்னை 3 வருஷங்களாக வதைத்துக் கொண்டிருக்கிற வயிற்று வலியை நான் சொல்லவில்லை. சொல்லு சொல்லு என்று அது முனகின குரல் கேட்டது. அது மட்டுமில்லை, இசினோபீலியா இசினோபீலியா என்று என் மனைவி 8 வருஷங்களாக எனக்கும் அவளுக்கும் தூக்கம் வராமல் கண் பணிக்க பணிக்க இருமுகிற வாதையையும் சொல்லு சொல்லு என்றது. சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் என்று அவற்றை சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தேன். திடீரென்று எப்படி சொல்கிறது? முன்னால் 2 வார்த்தையாவது அவருடன் பேச வேண்டும். அதற்கு சமயம் கிடைக்காமலா போகும்? மதுரைக்கு எப்பவாவது வந்தீர்னா வீட்டுக்கு வாரும். சந்தோஷமா எப்படி இருக்கிறது, திடகாத்திரமா எப்படி இருக்கிறதுன்னு புரியும். டாக்டரை எப்படி அண்ட விடாமல் வாழறதுன்னு தானே புரிஞ்சுக்குவீர். பயந்துண்டு வராமல் இருந்துடாதீர். அதுக்காக வந்தவாளுக்கு குளிக்க வெந்நீர் போடாமல் இருந்துட மாட்டோம். என்னோட தான் நீரும் எழுந்திருக்கணும்னு காலமே 4 மணிக்கு எழுப்பிட மாட்டேன். கவலைப்படாதீர். என்ன வரையறா? கட்டாயம் வரேன். உம்ம சம்சாரத்தையும் அழைச்சிட்டு வரணும். என்ன வரையறா? எனக்கும் அக்பர் சாஸ்திரி வீட்டுக்கு போக வேண்டும் போல் தான் இருந்தது. கூப்பிட்டால் தானே. மனுஷன் தற்செயலாக கூட திரும்ப மாட்டாத போல் இருக்கிறது. ஒரு இடத்தை கொடுக்கவில்லை என்று மனுஷனுக்கு வருத்தமோ? திருவிடைமருதூர் ஸ்டேஷன் வந்தது. மகிழ மாலை விற்கும் இங்கே என்று எழுந்தார் அக்பர் சாஸ்திரி. எதிர் ஜன்னலாண்டை எழுந்து போனார். மகிழ 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 என்று பாதி பாதியாக கூப்பிட்டார். பேசின பேச்சில் தொண்டை சோர்ந்து விட்டது. குழந்தைகளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டார். சார் என்று சொல்லாமல் என்னை ஜாடை காட்டி அழைத்தார். அவர் விழியை பார்த்து அருகே ஓடினேன். மார்பை தடவு என்று சைகை காட்டினார். சடசடவென்று பித்தானை கழற்றி மார்பை தடவினேன். கும்பகோணத்திலே? அவரால் மேலே பேச முடியவில்லை. கும்பகோணத்தில் என்ன? சக்கர சக்கர சக்கர. பேச முடியாமல் அப்படியே சாய்ந்து கொண்டார். பையனின் கை அவர் முதுகுக்கும் ஜன்னலுக்கும் இடையே அகப்பட்டுக் கொண்டது. இழுத்து கொண்டான். என்ன சார், என்ன சார் என்று சூப்பரண்டு எழுந்து வந்தார். சார், சார், கோவிந்த சாஸ்திரிகள் என்று உரக்க கூப்பிட்டார். அவர் மனைவி எழுந்து என்ன என்று கண்ணை திறந்து நிலைமையை புரிந்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள். இந்தண்டை வாடா கிச்சு, கௌரி என்று குழந்தைகளை கூப்பிட்டாள். நான் மார்பை தடவிக் கொண்டிருந்தேன். என்ன சார், என்ன சார் என்று பதறினார் சூப்பரண்டு. மூக்கில் கை வைத்து பார்த்தேன். என்ன சார்? கும்பகோணத்தில் அவர் சம்பந்தி பேர் என்ன என்று சொன்னார்? சக்கரபாணி ஐயர் ஜவுளி கடை வச்சிருக்காராம். நீங்க இறங்கி போய் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட சொல்லி
அவரை கும்பகோணம் ஸ்டேஷனுக்கு வரச் சொல்லி மெசேஜ் கொடுக்க சொல்லணும். ஏன், என்ன? ஒன்றும் இல்லை. அப்படின்னா? அவர் மனைவி அருகில் வந்தாள். அடா ராமா என்று சாஸ்திரியை பார்த்தாள். என்ன என்றார் சூப்பரண்டு மறுபடியும். டாக்டர் உதவி இல்லாமலே அக்பர் சாஸ்திரி மனிதன் செய்கிற கடைசி காரியத்தையும் செய்துவிட்டார் என்று அவருக்கு புரிந்தபாடில்லை.